வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று பார்த்தீங்கன்னா பழனியில் மக்களோடு மக்களாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு 2 மணி நேரம் அந்த கியூவில் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணியிருக்கார். அப்படி அவர் போகும்பொழுது சும்மா போகலை, அவர் அந்த வெயிட்டிங் ஹாலில் ஆய்வு பண்ணியிருக்கார். அப்போது அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கல, அப்புறம் அவசரத்துக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் போகணுன்னா வசதி இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் படுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் கேட்டிருக்கார். எப்படி இந்த நாய் யாராவது கடித்தா யார் பொறுப்பேற்றுக்கிறது? குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் எப்படி கண்காணிக்கிறீங்க? அந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை இருந்துருக்குது. ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது? இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டிங்களா? இப்போ எப்படி உங்களுக்கு இப்போ பாத்ரூம் டாய்லெட்டு இவங்க அவசரத்துக்கு போனால் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே அதுக்கு பதில் இல்லை. நாங்கள் திறந்து தான் விட்றோம் அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் அங்கே சொல்கிறாங்க, அவசரத்துக்கெலாம் கேட்டால் திறக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லி நேற்று ஒரு ஆய்வு நடந்திருக்குது. அவர் எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய துறை சார்ந்த வேலைகள்லாம் போயிட்டு அப்பப்போ ஆய்வு பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கார். திருச்செந்தூர் போனார், அங்கேயும் ஆய்வு பண்ணி அங்கே காசு வாங்கி சாமியை காட்டக்கூடிய ஆட்கள்லாம் பிடிச்சி அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திருச்செந்தூரில் கியூலாம் நிற்கிறது இல்லை, சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அங்கே மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பழனிக்கு வந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதே மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவர் தொடர்ந்து பண்ணணும். ஒரு ஒரு நல்ல ஒரு அறநிலைத்துறைக்கு ஒரு நல்ல அமைச்சர் கிடைச்சிருக்காரு. இந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு சிறப்பான ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மேல்மலையனூர் கோவிலில் அவர் திடீர்னு ஆய்வு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப உச்சகட்டம் அராஜகம் அந்த கோவிலில் தான். ஒரு சாதாரண மக்கள் சுவாமியை பார்க்கணுன்னா பழனியில் கூட சீக்கிரம் பார்த்துடலாம். ஆனால் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் பார்க்க முடியாது. அது தொட்டதுக்கெல்லாம் பணம் தான். அங்கே நிறைய புரோக்கர் இருக்காங்க. தொட்டதுக்கெல்லாம் பணம் தான். பணம் இல்லைன்னா அந்த கோவிலில் ஒரு மக்களை ஒரு நாய் மதிக்கிற மாதிரி கூட அவங்க மதிக்கிறது இல்லை அந்த மேல்மலையனூர் கோவிலில். ஸோ அந்த கோவிலுக்கு அந்த நம்முடைய அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ணி அங்கேயும் மக்களுக்கு ஒரு ஈஸியான சுவாமி தரிசனத்தை அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய கோவில்கள் இருக்குது, அதெல்லாம் அவர் லிஸ்ட் எடுத்து பண்ணார்னா மக்கள் இந்த ஆட்சியை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது ஈஸியாக கிடைக்கும் பொழுது அந்த ஆட்சியாளரை அவங்க நிச்சயமாக தக்க வச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இப்போ இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மிகவும் சிறப்பாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு நிச்சயமாக நம்ம பாராட்டு சொல்லி ஆகணும். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அங்கே ஒரு 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 அரசு திட்டம் தொடங்கி வைக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல அந்த தொகுதிக்கு உண்டான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவும் அங்கே வந்திருக்கார். அவரோட பேரை அந்த திறப்பு விழா பேனரில் அந்த நிர்வாகம் போடாமல் விட்டுறாங்க, இந்த கோவில் நிர்வாகம். அந்த இடத்துல அந்த அறநிலைத்துறை அமைச்சர் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எம்எல்ஏ வந்திருக்காரு, அவர் பேரை பேனரில் போடாததுனால ஓரமாக நின்றுட்டுருக்காரு அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்லும்பொழுது உடனே அமைச்சர் அவர் நேராக போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, நீங்கள் எந்த கட்சியாக கூட இருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே நீங்கள், உங்கள் பேரை போட்டிருக்கணும், இது நடந்தது தவறு, இனிமேல் இந்த மாதிரியான நடக்காதுன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அப்போவே ஒரு அட்வைஸ் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் இந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரியும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க.
ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சதில்லை. நான் பார்த்ததில்லை எந்த அமைச்சரும் இந்த மாதிரிலாம் பண்ணி. ஆனால் நம்முடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு அமைச்சராக இருந்து நான் போய் மன்னிப்பு கேட்பேனா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் உடனே போய் இது தவறு, இது தப்பு, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல மனப்பான்மையில் அவர் போய் மன்னிப்பு கேட்டு, அதாவது மினிஸ்டர் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. யார் அந்த பேரை போடாத விட்டாங்களோ அந்த அதிகாரிகள் தான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அதிகாரிக்கும் இந்த எம்எல்ஏவுக்கும் என்ன பிரச்சனையோ தெரியல. இவர் பேரை போடாமல் விட்டாங்க. இருந்தாலும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் அவர் பேரை போட்டிருக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தான் இது. யாராக இருந்தாலும் கோபம் வரும். இருந்தாலும் அந்த எம்எல்ஏ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்திருக்காரு. வந்து ஓரமாக நின்றுட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அவரும் மரியாதை பண்ணி அவங்க 2 பேருமே அந்த விழாவை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருக்கு. ஸோ ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் பதவிக்கு வந்துட்டேன், எங்கள் தான் சட்டம், நாங்கள் வச்சது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லாமல் எல்லாரையும் ஒரு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு மனப்பான்மையில் அந்த அமைச்சரை நான் பார்க்குறேன். இது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு இப்போ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடித்தது. அதில் வந்து அவர் போகும்பொழுது பின்னாடி யாருன்னா அந்த டிராக்டர்காரங்களாம் அந்த ஹார்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மணல் கடத்துறாங்க, மண்ணு கடத்துறாங்க, கனிம வளத்தெலாம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்தில் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஊருக்கும் ஒரு நபர் இருப்பார். இப்போ அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபர் இருப்பார். ஒரு அலுவலகத்துக்கு ஒரு நபர் இருப்பார், கம்ப்ளைண்ட் பண்ணுறவர். அவர் பார்த்தாலே மக்கள் எல்லாம் அங்கே வந்து அமைதியாக போயிடுவாங்க. நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, இவன் தொட்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் போட்டுருவான், மொட்டை பெட்டிஷன் போட்டுருவான் அப்படின்லாம் பயந்துக்கிட்டு போவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வீட்டு அமைப்பு எப்படி இருந்தால் இந்த மாதிரியான பெட்டிஷன் போடுற ஆளாக மாறுவாங்க அப்படின்னும்பொழுது, அந்த வீட்டோட வடக்கு பகுதியை நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது வடக்கு பகுதினா அதில் 3 திசைகள் சம்மந்தப்பட்டது. வடமேற்கு, வடகிழக்கு, வடக்கு, இந்த 3 பக்கமும் அங்கே பிரச்சனை இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வளர்ந்து தொட்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது நல்லதா அது தவறான இதா அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் போட்டு விட்ருவாங்க, எவன்னா போய் மாட்டி சாகட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களுடைய இறப்பு பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற மனிதர்களுடைய இறப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு சாதாரணமாக எல்லாம் அவங்க வந்து இறக்கலை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலை நசுங்கி அவங்க இறக்குறாங்க. 2வது பார்த்திங்கன்னா, தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு மீண்டும் திரும்ப முடியாமல் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய சுயநினைவே இல்லாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தலையில் அடிபடும்போது குறிப்பாக அவங்களுக்கு வந்து கண்கள் வந்து வெளியில் வந்து அவங்க இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தலையில் தான் அவங்களுக்கு வந்து அடிபடுது. அவங்களுடைய இறப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அடுத்தவங்களுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அந்த ஆள் இப்படி வேலை செய்கிறான், இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் போகும்பொழுது, அப்போ நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம சரி பண்ணும்பொழுது நாம் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் போகாமல் நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே சொல்லலாம், இது வந்து ஒரு சமூக சேவை தானன்னு கூட சொல்லுவாங்க. இது சமூக சேவை கிடையாது, நமக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ வடக்கு மூடப்பட்டாலே நமக்கு அங்கே வேலை இல்லை. அந்த 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 காரணத்துக்காக தான் அவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் அவங்க இழுத்து போட்டுன்னு பண்ணுறாங்க. அப்போ வீட்டோட வடக்கு பக்கமும் வடமேற்கு, வடகிழக்கு இந்த திசைகளை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தராது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த போஸ் பாண்டி மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி போடுற ஆளாக இருந்தீங்கன்னா
அந்த மரணம் வந்து நமக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா வீட்டை நம்ம வந்து பார்த்து அந்த வடக்கு பக்கத்தை சரி பண்ணிட்டோம்னா நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.